எல்லாரும் சாப்பிடுறோம். சிக்கன் ரைஸ் 65. தர்மா நாளைக்கு 18ஆம் பேர் மாலை விட போகலாமா? அது போல கல்யாணம் பண்ணுவோமா? சிறப்பான சமையல். இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ எடுக்க மோட்டிவேஷன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அப்படிதான். அலசிட்டு 65க்கு தனியாக, ஓகே, ரைஸுக்கு தனியாக நம்ம பிரிச்சுக்குவோம். கண்டிப்பாக. சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கறியாகவும் ரைஸுக்கு வந்து கொஞ்சம் எலும்பு கறியாகவும் போட்டுக்கலாம். பிரித்து எடுத்துருவோம். என்ன நடந்ததுன்னு தெரியுதா? அரிசி வந்து 50 பத்து போய் ஊற்றுவாங்க போங்க. இது சோள மாவு, பட்டை கிராம்பு அரைச்சது, கோழி 65 மசாலா 75. ஹாய் गाइस, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இஞ்சியை போட்டு பிசைஞ்சிக்கும். அரைச்ச பூண்டு போட்டு கலக்கிப்போம். அரைச்ச பூண்டு, உப்பு, கஸ்தூரி மேத்தி, முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் தட்டில் வந்து எலுமிச்சை சாறு. சாறு அடிப்பாரா? சேரு பசிறீங்களா? கல் செவரு வைக்க செங்கல் சைக்கோ. 65க்கு கறியை முதல்ல கொட்டிக்கலாம். கொட்டி பிசைஞ்சிக்கும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஆமாம், கலந்த மசாலா கலவை. ஒவ்வொரு கறியிலையும் மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கறியை. லைட்டாக தண்ணி போட்டுக்கலாமா? ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. வேணாம், தண்ணி போடக்கூடாது. தண்ணி போட்டால் ரொம்ப சலசலன்னு ஆகிடும். ஏற்கனவே தண்ணி விடும் சிக்கனு. இது கரெக்டாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டோம்னா வச்சுக்க, நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஓகே. மாட்டுப்பாலோட தயிர் பாருங்கள், கட்டியாக இருக்கு. ஒரு தலை மாப்பிள்ள ட்ரையாக இருக்குன்னு இல்லை. ஆமாம், இந்த மாதிரி டயத்தில் தயிரை அப்படியே மேலே கொட்டி அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டின்னு வச்சுக்க, கறி உள்ள போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது அதோட வேலையை அது சிறப்பாக செஞ்சிடும். சாப்பிட்ற நமக்கு தானே வேலை காட்டுற போகுது. ஓகே, நாக்கு வச்சு பார்த்து எடுத்துக்கப்பா. சிக்கனை 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சிக்கனை பொரித்து சாப்பிட உள்ள நல்லாயிருக்கும். காம்பை கில்லுங்கடா, அப்படியேங்கடா. பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். உப்பு,
எல்லாத்தையும் நம்ம நைஸாக வெட்டி பாருங்கள், நைஸாக வெட்டி எண்ணெயில் போட்டு அப்படியே பொரித்து சிக்கனை போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். யாரு அதையே சொல்லி போர் அடிக்காதரா. பாரு, நல்லா 90% வந்துச்சு அரிசி. சுற்றுவோங்க. அரிசி தண்ணி உள்ளே தான் இதுமாரி செஞ்சுக்கணும், அப்போ தான் தண்ணி கொத்துக்காது. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஊற பாடி அவன் கையை உள்ள விட்டு எடுக்கிறான். எப்படியே வயிச்சா நல்லா இருக்கு. நல்லா ஓய் கிறிஸ்பியாக இருக்குது. சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஓகே, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஓகே, செக்கில் ஆட்டின சுத்தமான கல்லெண்ணெய். அடிக்க கூடாது, அடி சுடுதுப்பா. சுடுதாண்ணா, இது முன்னாடியே கொட்டி ஆற விட்டுருலாம். உடச்சு விட்டுங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் கிண்டரை உடச்சு விட்டுருங்க. ஓகே, வெங்காயம், பச்சை மிளகா, பெரிய பொடியான இருக்குன்னா கேரட்டு, நல்லா பெரட்டி. பொடியான இருக்குன்னா முட்டைக்கோசு, வேணும்னா ஜூம் பண்ணிக்கலாம்டா. ஆனால் எட்டை வந்து இருக்கிறத நம்ம கிட்ட ஆக்க முடியாது. பொடியான இருக்குன்னா கொட்டை மிளகா, பொடியான இருக்குன்னா பீன்ஸு,
ரொம்ப பல மிளகு தூளை நல்லா தூவி விட்டுக்குவோம். அந்த போதும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மசாலா பொடி போட்டுக்கலாம். சோயா சாஸு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி புதினா அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவிட்டு அப்படியே கிண்டி இறக்குனா பயங்கரமாக இருக்கும். இந்த இது வேணாம் வேறு ஃப்ரெஷ்ஷாக நீ வந்து கட்லர் போடவா? காரம் மாத்திரம் போட்டு போகணும். எண்ணெய் லைட்டாக போட்டாச்சு. எண்ணெய்லாம் நிறையா இருக்குது. எண்ணெய் வேணாம். உசுரோட கோழி வாங்கிட்டு வந்து பொரிச்சு எண்ணெயில் பொரிச்சு சிக்கன் ரைஸ் போட்டு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாங்கி அப்புறம் தானா நல்லா இருக்கா? இல்ல வருது பாயா